ஹலோ ஹாய் வீவர்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பரிமளா அண்ட் கோ மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் லாஸ்ட் ஃப்ரைடே தியேட்டரில் ரிலீஸ் ஆன ஒரு தமிழ் படம். இது வந்து ஒரு பிளாக் காமெடி த்ரில்லர் ஜெனரில் எடுக்கப்பட்ட ஒரு படம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஜெயராம், ஊர்வஷி, ஸ்வஸ்திகா, மிஷ்கின், யோகி பாபு, சிங்கம் புலி இவங்களாம் இந்த படத்துக்கு வந்து மெயின் லீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ் அண்ட் மியூசிக் பண்ணியிருக்காரு. டேரக்டர் பாண்டியராஜ் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட கதைன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி, அம்மா அப்பா 2 பொண்ணுங்க. அம்மா அப்பாவை வந்து பார்த்தீங்கன்னா ஜெயராம் பண்ணியிருக்காரு, ஜெயராமன் ஊர்வஷி பண்ணியிருக்காங்க. பொண்ணா ஸ்வசிகா அண்ட் இன்னொரு நியூ ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாக ஹாப்பியாக போகுது. ஒரு சுச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சாண்டி மாஸ்டர் அவர் வந்து ஒரு லோக்கலில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன லோக்கல் அந்த லைக் ஒரு ரவுடி ஒரு பொறுக்கி பையன் கூட சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் அவருக்கு ஆக்சுவலாக. அவர் என்னன்னா வந்து இந்த ஸ்வசிகா கிட்ட வந்து சும்மா பிரச்சனை பண்ணுறாரு. அவரோட தங்கச்சிக்கிட்ட சும்மா இழுத்துட்டு இருக்காரு. இதில் ஒரு ஸ்டேஜில் வெக்ஸ் ஆகி கொஞ்ச நாளுக்கு அவர் லைக் அவரை போட்டுத்தரலாம்னு சொல்லி இந்த ஃபேமிலியே முடிவு பண்ணிது. ஊர்வஷி, ஜெயராம், ஸ்வசிகா, அவரோட தங்கச்சி எல்லாருமே பிளான் பண்ணுறாங்க. பட் இவங்க பிளான் பண்ணுறதுக்குள்ளேயே வந்து அவர் வந்து இறந்து போயிடுறாரு சாண்டி மாஸ்டர். ஸோ இவர் இறந்ததுக்கான காரணம் என்ன, ஸோ யார் இவரை வந்து கொன்னது அப்படின்ற மாதிரி போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்வெஸ்டிகேட் பண்ணுறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இன்ஸ்பெக்டராக இருக்கக்கூடிய மிஸ்கின் அவர் வந்து லைக் இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போ இவங்க ஒரு ஸ்டைல் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுறாங்க. நம்ம என்னன்னாலும் நம்ம யார் பண்ணோன்றது நமக்கு தெரியல, பட் நமக்குள்ளே தெரியும் நம்ம யாரோ ஒருத்தர் தான் பண்ணியிருக்கோம், பட் இதை போலீஸ் கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட்டில் இவங்க வந்து ஒரு மாதிரி பொறுமையாக மூவ் பண்ணிட்டு வராங்க. ஸோ அவரும் வந்து பார்த்தீங்கன்னா இறங்கி இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் இந்த படத்தில் என்ன நடந்தது, இவங்க போலீஸ்கிட்ட தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு கதை தான் இது. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து என்னமோ ஒரு மாதிரி எனக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா பாபநாசம் ஃபீல் கொடுத்தது ஸ்டார்டிங்கில். ஓகே, அந்த மாதிரி ரொம்ப சீரியஸான கான்செப்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லைக் அந்த பாபநாசம் கோர் பிளாட் அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் வச்சுட்டு உள்ளுக்குள்ள நிறைய காமெடியான எலிமெண்ட்ஸ் போட்டு இது ஒரு பாண்டியராஜ் ஸ்டைலில் ஒரு ஃபேமிலி லைக் காமெடி ஜெனரில் கொண்டு போயிட்டார். மெயினாக பிளாக் காமெடி நிறையா பண்ணியிருக்காரு இந்த படத்தில். நமக்கு இந்த படம் பார்க்கும்போதே தெரியுது. ஸோ நிறைய இடங்களில் பிளாக் காமெடி நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ஸோ மெயினாக அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயராம் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் நல்லா இருந்தது. மெயினாக ஆக்டிங்கை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு நீட்டாக பண்ணியிருந்தார். கதைக்கு என்ன தேவையோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் வருது. அதை நல்லாவே செட்டில்டாக நடிச்சிருந்தாரு. ஒரு அப்பா கேரக்டர் தான் அவருக்கு. லைக் இந்த கதைக்கு என்ன நீடோ அந்த அளவுக்கான பெர்ஃபார்மன்ஸ் தான் அவர் வந்து லிமிட்டாக கதைக்கு என்ன தேவையோ பண்ணியிருக்காரு. நல்லா நீட்டாக இருந்த அவரோட பெர்ஃபார்மன்ஸ். அந்த ஊர்வஷி அவங்க இந்த படத்தில் வந்து அம்மாவா ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. 2 பொண்ணுக்கு அம்மாவா ஒரு ரோல். அவங்களோட ஹியூமர், அவங்க காமெடிலாம் இந்த படம் நீங்கள் பாருங்க தெரியும். நிறைய இடங்களில் சிரிப்பாக இருக்கும். அவங்களோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் அந்தளவுக்கு நீட்டாக ஆக்டிங் சூப்பராக பண்ணியிருக்காங்க. செமையாக இருந்த அவங்க பெர்ஃபார்மன்ஸ். அதே மாதிரி மிஷ்கின் அவர் இந்த படத்தில் இன்ஸ்பெக்டர் ரோல் பண்ணியிருக்காரு. ஸ்டார்டிங்கில் ஏதோ ஒரு நார்மல் இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் மாதிரி தான் இருக்கும். லாஸ்ட் ஒரு ½ hour அவரோட கேரக்டர் டேரக்டர் பாண்டியராஜ் செம்மையாக எழுதியிருப்பாரு. செம்ம பெர்ஃபார்மன்ஸ் மிஷ்கின் கிட்ட வந்து ரொம்ப நல்லா நீட்டாகவே அவர் நடிச்சிருந்தாரு. மெயினாக யோகி பாபு அவர் இந்த படத்தில் ஹவுஸ் ஓனராக ரோல் பண்ணியிருக்காரு. அவரோட காமெடிஸ் ஒரு 2-3 இடத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காரு. அவரும் செட்டில்டாக கேரக்டர். இந்த படம் ஃபுல்லாகவே வராரு, அப்பப்போ வராரு ஒரு சில சீன்ஸில். பட் அவரும் முடிஞ்சளவு காமெடி நல்லாவே பண்ணியிருக்காரு. ஸோ நல்லா இருந்த அவரோட பெர்ஃபார்மன்ஸ். இந்த சிங்கம் புலி, பகவதி பெருமாள், ஸோ இவங்களாம் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன கேரக்டர் ரோல்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 2 கேரக்டரும் இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியமாக தான் இருக்கும். ஸோ அவங்க பண்ணக்கூடிய இந்த சின்ன சின்ன பாடி லாங்குவேஜஸ், இந்த காமெடி, அது எல்லாமே இந்த படத்தில் ரொம்ப நல்லா சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்து நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அவங்க அதுமாதிரி அவந்திகா, சனில்குமார் அவங்க இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயராமன் ஊர்வஷிக்கு 2வது பொண்ணு அவர் ரோல் ஒன்று பண்ணியிருப்பாங்க. அவங்க கேரக்டருமே ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் தான் இந்த படத்தில். சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தி அவங்க தான் இந்த படத்தில் வந்து ஜெயராமன் ஊர்வஷிக்கு பொண்ணாக ரோல் ஒன்று பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன கேரக்டர் தான் அவங்களுதுமே, பட் அவங்க அந்த கதைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர். அந்த 4 பேர் ஒரு கேரக்டர்லேயும் உங்களுக்கு முக்கியமான ஒரு கேரக்டர். அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் செட்டிலாக நீட்டாகவே நடிச்சிருந்தாங்க. சந்தோஷ் சோபன் அவர் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சனா கிருஷ்ணமூர்த்திக்கு லைக் லவ்வராக ரோல் பண்ணியிருக்காரு. அவர் கேரக்டரும் கொஞ்சம் ஒரு மாதிரி ட்விஸ்ட் அண்ட் டர்னாக இருக்கும். அது உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது என்னடா அது கேரக்டர் சிம்பிள் கேரக்டர், சின்ன கேரக்டர் நினைப்போம். ஒரு 2 words அந்த ஒரு கிளைமேக்ஸ்லாம் அவரோட கேரக்டரில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அவர் லைக் இந்த படத்தோட ப்ரீ கிளைமேக்ஸில் அவர் கொடுத்த கேரக்டர் நல்லாவே பண்ணியிருந்தாரு. ஸோ மெயினாக பூர்ணிமா ரவி அவங்க இந்த படத்தில் சின்ன கேமியோ மாதிரி வராங்க. லைக் அது வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அந்த மாதிரி ஒரு இடத்துல திடீர்னு ஒரு சாங்கில் உள்ள என்ட்ரி கொடுப்பாங்க. லைக் அவங்க ஒரு சின்ன ரோல் இருந்தாலும் லைக் படத்தில் நல்லா நீட்டாகவே பண்ணியிருந்தாங்க. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸனோட மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து சாங்ஸ் ஓரளவு ஓகேவாக தான் இருக்குது. பட் ஆனால் இந்த படத்தில் பெருசாக சாங்ஸ் எதுவும் அதிகமாக லைக் 2-3 சாங்ஸ் தான் இருக்குது. ஏன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா பண்ணியிருந்தாரு. இந்த கதைக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு நீட்டான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் அவர் கொடுத்திருந்தாரு. மெயினாக ஜார்ஜ் சி வில்லியம்ஸ் ஒரு சினிமாட்டோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லைக் படமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடு சுற்றி ஒரு 3-4 இடங்களில் தான் இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. அதுவும் வந்து லொக்கேஷன் பெருசாக இல்லை, மெயினாக வீட்டுக்குள்ளே தான் எடுத்திருக்காங்க. அவரோட கேமரா ஆங்கிள்ஸ், அவரோட அந்த டிஏ ஒர்க், அந்த ஃப்ரேம்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. மெயினாக வந்து பிரதீப் பி ராகவோட எடிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா படம் வந்து ஒரு 2 மணி நேரம் 10 நிமிஷத்துல கிறிஸ்ப் பண்ணிட்டு ஆடியன்ஸ்க்கு எங்கேஜாக முடிஞ்ச அளவுக்கு வந்து லைக் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அவர் வந்து படத்தை எடிட் பண்ணி அவரோட கட்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. ஏன்னா டேரக்டர் பாண்டியராஜ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான காமெடி படங்கள், ஃபேமிலி ஜேர்னல்ஸ்லாம் தமிழ் சினிமாவில் எடுக்கல ஒரு பெரிய வல்லவர், சரியான ஒரு டேரக்டர். எனக்கும் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கோலிவுட் டேரக்டர் அப்படின்னு சொல்லுவேன் நான். அந்தளவுக்கு நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய ஒரு டேரக்டர். லைக் இந்த படத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு நீட்டான ஒரு கான்செப்ட் ஒன்று எடுத்துக்கிட்டார் ஒரு கதையை. லைக் ஸ்டார் கேஸ்டிங்கும் கரெக்டாக எடுத்து எல்லாத்தையும் நல்லா நடிக்க சொல்லி வேலை வாங்கியிருக்காரு. எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்து. மெயினாக இவர் வந்து ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும்
ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த கதைக்கு என்ன தேவையோ அந்த விஷயங்களை மட்டும் சொல்லணும்னு சொல்லிட்டு நீட்டாக அதை வந்து ஒரு காமெடி, ஒரு பிளாக் காமெடி வேலை சொல்ல ட்ரை பண்ணியிருக்காரு. நிறைய இடங்கள் அந்த ஹியூமர், பிளாக் காமெடி எல்லாமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இவரோட ரைட்டிங், இவரோட டைலாக் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. பாண்டியராஜ் அவரோட ரைட்டிங், அவரோட ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங்காக இருக்கட்டும், டேரக்ஷனாக இருக்கட்டும், அந்தளவுக்கு நீட்டாகவே பண்ணியிருக்காரு. ஸோ ஒவ்வொரு கேரக்டரும் அவ்வளோ நல்லாவும் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. படம் எங்கேயுமே போர் அடிக்காத அளவுக்கு நம்மளை நீட்டாக கொண்டு போய் கிளைமேக்ஸில் ஒரு சின்ன மெசேஜும் சொல்லியிருக்காரு. அது இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு அந்த மெசேஜ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ஒரு சின்ன ட்விஸ்டோட கொண்டு போய் சொல்லியிருக்காரு. அது ரொம்ப பெருசாக அதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு ட்விஸ்ட் தான். மோஸ்ட்டாக யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டோம். அந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் தான். முடிஞ்ச அளவுக்கு ஆடியன்ஸ் வந்து எங்கேஜிங்காக உட்கார வச்சு படத்தை கொண்டு போயிருக்காரு. லைக் இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரியான ஒரு வேலை கூட கொண்டு போயிருக்கலாம். இன்னும் சீரியஸான மோட்ல ஒரு பவனாசன் டைப்ல இன்னும் கூட ரைட்டிங் ரொம்ப சீரியஸாக எழுதி கொண்டு போயிருக்கலாம். பட் அதை அவர் பண்ணவே இல்லை. யூஸ்வலாக ஒரு ஃபேமிலி இந்த சம்மருக்கு வந்து உட்காந்து பார்க்கணும், ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, அதுவும் சம்மர் வர முடிய போகிற டைம், அதனால் நீங்கள் வந்து பார்க்கணுன்னா ஒரு நல்ல ஃபேமிலி படம், நல்ல ஒரு பிளாக் காமெடி ப்ளஸ் அந்த காமெடி கலந்து ஒரு நீட்டான ஒரு த்ரில்லர் கொடுக்கணும் அப்படின்ற அந்த மைண்ட் செட்டில் தான் அவர் பண்ணியிருக்காரு. லைக் இதுலேயும் ஒரு சில குற்றங்குறலாம் இருக்குது. இந்த படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு சில இடங்களில் லேக் ஆகிற விஷயங்கள் ப்ளஸ் கதை இன்னும் ஸ்ட்ராங்காக இல்லாமல் ஸோ ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் வீக்கான விஷயங்கள் அதெல்லாம் இருக்குது. பட் அப்படி இருந்துமே இது ஒரு ஃபேமிலிக்கு ஒரு காம்பேக்டான ஒரு பேக்காக கொடுத்துருக்காரு. அவங்க இந்த மாதிரியான விஷயம்லாம் டீட்டெயிலாக பார்க்க மாட்டாங்க. நல்லா இப்போ ஏதோ ஒரு படம் நல்லா சிரிச்சு பார்த்தோமா அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க. ஆனால் அந்த படம் பக்கா ஃபேமிலிக்கான இந்த படம் தான். லைக் இந்த மாதிரி ஃபேமிலி ஆடியன்ஸை ஓரளவு கவர் பண்ணக்கூடிய ஒரு படம் தான். நல்ல ஒரு ஆவரேஜ் மூவியாக தான் இந்த படம் வந்திருக்கு. கண்டிப்பாக போய் தேர்ல போய் நீங்கள் ஒரு ஒன் டைம் பார்க்கலாம். அந்த படத்தோட ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு வந்து ஒரு 6.5 கொடுப்பேன். அந்தளவுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு ஒன் டைம் டீசன்ட் வாட்ச் இது. ஸோ கண்டிப்பாக டைம் இருக்கும்போது பாருங்கள். ஒரு நல்ல நீட்டான ஒரு வாட்ச் தான் இது. கண்டிப்பாக இப்போ ரீசெண்டாக எதுவுமே பெருசாக அந்தளவுக்கு பிளாக் காமெடி மூவிஸ் இப்போ தமிழ் சினிமாவில் வரல. பட் இந்த படம் வந்திருக்கு. கண்டிப்பாக போய் பாருங்கள். ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா உங்களுக்கு சிரிக்க கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ்டாக இருக்கும் இப்போ இருக்க இந்த ஸ்ட்ரெஸ் லைஃப்பில். பார்த்து எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ லிங்க்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வேற இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.